ஆவதும் பரத்துள்ளே, அழிவதும் பரத்துள்ளே, போவதும் பரத்துள்ளே, புகுவதும் பரத்துள்ளே, தேவரும் பரத்துள்ளே, திசைகளும் பரத்துள்ளே, யாவரும் பரத்துள்ளே, யானும் அப்பரத்துள்ளே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரம் கோயில். பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. இன்றைய நாள் ஆதிசக்தி பராசக்தியுடைய வழிபாடு தினம். மகாசக்தின்னு சொல்றோம் இல்லையா, பரம்பொருள், மூலப்பொருள், அதுதான் பரபிரம்மம் சொல்லக்கூடியது. அண்டம், பேரண்டம். இந்த பேரண்டம்னா பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம். மூலப்பொருள், நம்மளை இயக்கக்கூடிய மூலப்பொருள். பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வழிபாடை நாம செய்யணும். இந்த பிரபஞ்ச வழிபாடுங்கிறது நமக்கு அவசியம் செய்யணும். செய்தால் பல நன்மைகள். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளையும் படைச்சிருக்கு. உயிராற்றல் பொருள் அனைத்தையும் படைக்கப்பட்டது பஞ்சபூதங்கள் தான். இப்ப அதற்கு உண்டான இந்த ஒளி வழிபாடு 2-3 வகையில் தான் இந்த வழிபாடை நாம மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டால்தான் தொடர்பு கொள்ள முடியும். ஒன்று ஒளி வழிபாடு, வெளிச்சம். 2வது சத்தம். 3வது மலர்கள். மலர்களுக்கு நம்ம எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதாவதுதான் பெண்கள் தலையில மலர்கள் சொல்லுவது. அது அழகுக்கு அல்ல. ஆணை விட பெண் ஆற்றல் வாய்ந்தவர்கள். இந்த ஆற்றல் வாய்ந்தவர்கள்ங்கிறதுனால்தான் அவங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு மலர்கள் சூட சொல்லி இருக்கிறார் நம்ம முன்னோர்கள். அந்த மலர்களுக்கு, ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. நம்ம மனதை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஒருமுகப்படுத்தக்கூடிய வல்லமை மலர்களுக்கு உண்டு. அதனால ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வழிபாடை சிறப்பாக தங்களுடைய இல்லத்தில் செய்து நலமும் வளமும் பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.